கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் என் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா இருக்கணும். அதுக்கு நீ தான் எப்பயுமே என்னை காப்பாற்றணும். பக்தா, மனபிரம்ம பக்தா, யாராவது மூக்குத்தி அம்மன் படத்தை ஆன் பண்ணிட்டாங்களா? முக்குத்தி அம்மன்லாம் இல்ல, நான் தான் உன் வீட்டு அம்மன் பேசுறேன். என்னால நம்ப முடியல சாமி. இப்ப நம்புறியா? நம்புறேன் சாமி, நம்புறேன் சாமி. நான் எவ்வளோ நாள் வேண்டியிருக்கேன், திடீர்னு வர இது யார்கிட்ட சொல்றதுனே தெரியலையே சாமி எனக்கு. ஐயோ, உன்னோட பக்தியில நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு இன்னைக்கு வந்திருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லு. வரமா? ஐயோ, இந்த டைம்னு பார்த்து என் பொண்டாட்டி வர வீட்டுல இல்லையே, இருந்த போய் சேர்ந்து கேட்டிருப்போமே சாமி. என்னது, பொண்டாட்டி வீட்டுல இல்லையா? அப்ப நீ ஆல்ரெடி வரத்துல தான்ப்பா இருக்க. நான் வேற வீட்டுக்கு போறேன். இரு சாமி, போவாது சாமி. நீ சொல்றது கரெக்டு தான், அதுவும் ஒரு வரம் தான். ஆனா அது மட்டுமே பத்தாது சாமி. எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லு பக்தா. என் ஒய்ஃபு ரொம்ப டார்ச்சர் படுத்துறா. எப்ப பார்த்தாலும் திட்டுறா, எப்ப பார்த்தாலும் அடிக்கிறா. என்னால அவளை வச்சு குடும்பம் நடத்தவே முடியல சாமி. அதனால எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு சாமி, அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, என்ன வரம் வேணும் சொல்லு. என்ன என் மனைவி திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதுக்கு நீ ஒரே ஒரு வரம் கொடு. இந்த டேனஸ் இருக்காருல்ல, அவர் சொடுக்கு போட்டா எப்படி எல்லாமே மறைஞ்சு போயிடுதோ, அதை போல எப்பெல்லாம் என் மனைவி கோவப்படுறாளோ அப்படியே நான் சொன்னா போதும் அவ கோவப்படக்கூடாது. அப்படியே நான் சொன்னா போதும் அவ அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு சாமி. சரி பக்தா, உனக்கு இந்த வரம் வழங்கப்படுகிறது. ஆனா ஒரு நாளைக்கு இதை நீ 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் வலது கையில போட்டா மட்டும்தான் பலிக்கும். வலது கையிலையா? ஒரு நாளைக்கு 2 தானா சாமி? 2 தான் பக்தா. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. போயிட்டு வரேன், பாய். சரி சரி சரி, போயிட்டியா சாமி? பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 2 தானே. அந்த 2 வச்சு அவளை என்ன பண்றது மட்டும் பாரு சாமி. A few moments later. ஐயோ, யாருக்கும் கிடைக்காத வர எனக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் சாமி. இன்னைக்கு வரட்டும், அந்த வரத்தை யூஸ் பண்ணி ட்ராயிங் இருக்குது. வா, உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கு. செம டிராபிக் பா. என்னப்பா, என்ன பேக் கூட வாங்காம போற? இரு, உனக்கு ஒரு பாயசத்தை போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான நேரமும் வந்துருச்சு. அந்த 2 வாரம் நம்ம கையில் இருக்கிறவர் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வாரத்தை டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணாலும் இன்னொரு வாரத்தை இந்த நாளில் நான் என்ஜாய் பண்ண யூஸ் பண்ணிப்பேன். என்ன இது? மேகி வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா என்ன பண்றேன்னா, அந்த மேகி 2 நிமிஷத்துல இல்லாம 1 நிமிஷத்துல வந்து ரெடி பண்ணி இப்போ எனக்கு உடனே வேணும். புரியுதா? ஆல்ரெடி செம கடுப்புல இருக்கேன். மேகியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவ்வளவு வெயிட்டு நான் தூக்கிட்டு வரேன். மேகி தானப்பா வேணும், அதோ செஞ்சு தரேன். ஓகே, செஞ்சு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அடாடாடா, அம்மன் கொடுத்த வரத்தால ஃபர்ஸ்ட் சொடுக்கல பொட்டி பம்பா மாறிட்டா. மேகி எடுத்து வரட்டும், அவளை இன்னும் பயங்கரமா டெம்ட் ஆக்கி இந்தித்த இறங்கி டென்ஷன் ஆக்கி அடுத்த சொடுக்கையும் போட்டு அவளை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். வா வா. கேம், இந்தப்பா மேகி. என்னது இது? மேகி. மேகி அது? பின்ன இப்படியே போ, எடுத்துட்டு நானு போ. அது என்ன திமிரா பேசுற நீனு? என்ன நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீயும் திமிரா பேசிட்டு இருக்க. என்ன சொடக்கு போட்டுட்டு இருக்க பேசும்போது? என்ன, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், வெயிட்டு தூக்கிட்டு வர வாங்காம திமிரா வந்து உட்காந்துக்கிற அங்க கிச்சன்ல. இன்னொரு தடவை சொடக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் கையும் உடச்சிருவேன். பின்ன என்ன நினைச்சுக்கிட்ட நீங்க? உனக்குலாம் நான் வந்து டயர்ட்ல மேகி வாங்கிக்கிறது பெரிய விஷயம். மேகி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் போய் சாப்பிட்றேன். ஐயோ, 2வது சொடக்கு ஒர்க் ஆகாம போச்சு. ஏன்? ஒரு சொடக்குல இவ்வளவு பொட்டி பாம்பா மாறிட்டாலே. மேகி எடுத்துட்டு வரட்டும், அடுத்த சொடக்கையும் போட்டு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம்.